அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலம் சில கூட்டத்தாரின் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். மற்ற சிலரை அதன் மூலம், அதாவது குர்ஆனை உதாசீனப்படுத்துவதால் தாழ்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 817. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று சொல்லுகிறான். அதாவது இந்த குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறிவித்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று குர்ஆன் அருளப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசனத்துடைய கூடுதல் விளக்கமாக நாம் இந்த ஹதீஸை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலம் சில கூட்டத்தாரின் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அதாவது அந்த குர்ஆன் பிரித்து அறிவித்து தரக்கூடிய நேர்வழி வழிகேடு இவற்றிற்கு மத்தியில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து யார் நேர்வழியை தேர்வு செய்து அதன்படி தங்கள் செயல்களை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்களுடைய அந்தஸ்துகள் அதனால் உயர்கின்றன. அல்லாஹ் அவர்களுடைய தரத்தை உயர்த்துகிறான் என்பது இந்த ஹதீஸுடைய முதல் பகுதி. அடுத்த பகுதியாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுவது, சிலரை இந்த குர்ஆனை உதாசீனப்படுத்துவதால் தாழ்த்தி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? இந்த குர்ஆன் எது நேர்வழி என்று சொல்லுகிறதோ அதை புறக்கணித்து விட்டு, இந்த குர்ஆன் எப்படி நடந்தால் அது நம்மை வழிகேட்டிலே சேர்க்கக்கூடிய காரியங்களாக ஆகிவிடும் என்று சொல்லுகிறதோ அவற்றின்படி செயல்பட ஆரம்பித்து நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை தேர்வு செய்து கொள்பவர்கள், அதாவது குர்ஆனை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள், அவர்களை அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வழிகேடு நேர்வழி இவற்றிற்கு மத்தியில் உள்ள வித்தியாசத்தை பிரித்து புரிந்து வழிகேட்டை விட்டுவிட்டு நேர்வழியை நம்முடைய வாழ்க்கை பாதையாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுவால் உயர்த்தி வழங்கப்படக்கூடிய அந்தஸ்துகளை பெற முடியும் என்பதை இந்த உபதேசத்துடைய சாரம்சமாக புரிந்து கொள்வோம். அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.